வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜென்ம நட்சத்திரம் அதற்கான கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அஸ்வினி மகம் மூலம். இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்த அனைவருமே போக வேண்டிய கோவில்னு பார்த்திங்கன்னா கீழப்பெரும்பள்ளம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பூம்புகார்கிட்ட இருக்குது. கீழப்பெரும்பள்ளம் கோவிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது அஸ்வினியில் பிறந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மக நட்சத்திரமாக இருந்தால், அதாவது மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மக நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு போயிட்டு வாங்க. அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் காலண்டரில் பாருங்கள் என்றைக்கு மூல நட்சத்திரம் வருதுன்னு. அந்த மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இந்த கீழப்பெரும்பள்ளம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் திசை கண்டிப்பாக கேது பகவானுடைய திசையாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் திசை கேது பகவானுடைய திசையாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் திசையாக கேது திசை இருக்கும். அப்போது நீங்கள் அந்த பிறந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு கஷ்டமான ஜீவனத்தையும் தேவையில்லாத மன இறுக்கத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு குழந்தை பருவம் அப்படிங்கிறதுனால இந்த கஷ்டத்தையும் மன வேதனையும் உங்களை பெற்றவர்கள், உங்கள் தகப்பனார் கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது என்றாலே பரதேசி அப்படின்னு தான் பொருள். அப்போது அந்த கேது பகவானுடைய திசை முதல் திசையாக வரும் பட்சத்தில் அன்றாட உணவு கூட கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். இந்த திசை முதல் திசையாக வரும்போது அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் குழந்தை பருவமாக இருப்பீங்க, ஏன்னா முதல் திசை இல்லையா. ஆனால் இந்த கஷ்டத்தை யார் அனுபவிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்கள், அம்மாவும் அப்பாவும் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதிலேயும் இதனுடைய கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கக்கூடியது உங்கள் அப்பாவாக தான் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில், அதாவது அவருடைய நட்சத்திரமான அஸ்வினிலேயே சந்திரன் நின்னா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி தான் முதல் திசையாக வரும், அதாவது கேது பகவானுடைய திசை. அதாவது பார்த்திங்கன்னா, அப்போ சந்திர பகவான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது சந்திர பகவான் நிற்கக்கூடிய இந்த அஸ்வினிலேயே கேது பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறுற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பிரித்த தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த முதல் திசையானது. நீங்கள் உங்கள் அப்பாவை விட்டு அம்மா கூட பிரிஞ்சு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கேது பகவான் அமர்ந்து விட்டார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் திசையாக வருது. அப்படிங்கும்போது இந்த அஸ்வினியில் தான் சந்திரன் நிற்கும். சந்திரன் 1ஆம் பாதத்தில் நிற்கும், இல்லை 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அதே போல் கேது பகவான் சந்திரன் 1ஆம் பாதத்தில் இருந்தால் கேது 2ஆம் பாதத்திலேயோ அல்லது 3ஆம் பாதத்திலேயோ 4ஆம் பாதத்திலேயோ, ஆக அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் கேது நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தி அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிடும். நீங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு அம்மா கூட தான் இருப்பீங்க. அது இந்த திசை முடிகிற வரைக்குமே விட்ட குறை தொட்ட குறையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களோட பெற்றோரை பிரிந்து தான் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் கூட தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அம்மா கூட இருந்தீங்கன்னா அப்பாவை பிரிஞ்சிருப்பீங்க, அப்பா கூட இருந்தால் அம்மாவை பிரிஞ்சிருப்பீங்க. அவங்க 2 பேரும் பிரியறதுக்கான காரணமே இந்த முதல் திசையான கேது திசையில் கேது பகவான் நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சு நின்னால் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். இதே போல் தான் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதே நட்சத்திரத்தில் கேது பகவான் நின்னாலும் இதே பிரச்சனை தான் ஏற்படும். உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியேறுறது, அப்பா அம்மாவுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துறது, சொத்து சுகத்தை இழப்பது, பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த திசையில் ஏற்படும். இதே பிரச்சனை தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்து அதிலேயே கேது பகவானும் நின்றால் இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் ஏதாச்சும் இழந்திருக்கலாம். தேவையில்லாத மன நெருக்கடி, பண நெருக்கடி, சொத்து சுகத்தை இழக்கிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் முதல் திசை உங்களுக்கு அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலத்தில் பிறந்து கேது பகவானுடைய திசையாக இருந்து, கேது பகவானும் அதே நட்சத்திரத்தில் இருந்து திசை நடக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள், ஏன்னா குழந்தை பருவமாக இருக்கும் குழந்தைங்க, அதனால் இந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு நேராக கீழப்பெரும்பள்ளம் போங்க. கீழப்பெரும்பள்ளத்தில் போய் அங்கே உள்ள தீர்த்தத்தில்
குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குழந்தை பேர்லேயும் குழந்தைங்க அவங்களுக்கு தானே கேது தசை நடக்குது, அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை, உங்கள் பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வஸ்திரம் பல வண்ண கலரில் உள்ள வஸ்திரம் வாங்கி கேது பகவானுக்கு கொடுங்க. செவ்வரளி மாலை வாங்கி போட்டு பாலாபிஷேகம் பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு இந்த திசை முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் உங்களால். ஏன்னா அடுத்தது சுக்கிர திசை ஆரம்பிக்கும். கேது பகவான் திசை முடிஞ்சோடனே சுக்கிர பகவான் திசை ஆரம்பிக்கும். அப்போ நல்ல வளர்ச்சியை உங்களால் அனுபவ ரீதியாக பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய திசை கேது திசை அனுகூலமான திசையாக இருக்கும். அதே போல் இந்த கேது பகவான் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் எந்த கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் அந்த டயத்தில் ஒரு முறை நீங்கள் கீழப்பெரும்பள்ளம் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த கேது பகவானுக்கு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை பாருங்கள், அபிஷேகம் பண்ணுறதை பாருங்கள். அவருக்கு ஒரு செவ்வரளி மாலையும் வாங்கி கொடுங்க. பல வண்ண கலரில் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்கே உள்ள தீர்த்தத்தில் கண்டிப்பாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிடுங்க. அங்கே பழைய ட்ரெஸ்ஸை அங்கேயே கைட்டு போட்டுட்டு வேறு புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இதை முடிச்சுட்டு அங்கே உள்ள குளத்தில் மீன்களுக்கு உணவளியுங்கள். ஒரு 1/4 கிலோ பொரி வாங்கிட்டு போய் குளிச்சுட்டு அங்கே உள்ள குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிங்க. கேது பகவானுடைய தானியமான கொல்லை தானமாக கொடுங்க. கொல்லை எப்படி தானமாக கொடுக்கணும்? சுண்டல் பயிர் செஞ்சு தான் கொடுக்கணும். சுண்டல் செஞ்சு கொண்டு போய் அங்கே தொன்னையில் வச்சு கொடுங்க. ஏன்னா தொன்னை அப்படிங்கிறது வாழை இலையில் செய்யக்கூடியது. ஏன் நம்ம பதிவில் எல்லாத்துலேயும் இந்த தொன்னையில் வச்சு கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயரெல்லாம் வேதம் ஓதுகிற ஐயர், திதி கொடுக்குற ஐயர்லாம் தொன்னை வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வாழை மட்டும்தான் வாழையடி வாழையாக அழியாமல் வம்சத்தை காத்து கொண்டு வரக்கூடிய ஒரு செடி. வாழைக்கண்ணை வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், அது எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாது. நீங்களாக அதை அழிக்கணும்னு நினச்சி அழிச்சாதான், இல்லைன்னா அது பாட்டு தொடர்ந்து கண் ஈனிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வம்சாவளி தோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த வாழை இலையில் செய்யப்பட்ட தொன்னையில் ஒரு கிரகத்தின் தானியத்தை வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அதனுடைய தோஷங்கள் கட்டுப்படுதல்லையோ கட்டுப்படும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீக்கிறது, மட்டுப்படுங்கிறது குறையிறது. ஆகையினால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.